ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுள் வச்சு அடை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அவுள் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கூட இந்த அவுள் அடை செஞ்செல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். பிளட் சுகருக்கு எல்லாத்துக்குமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த அவுள் அடை. ஒரு கப் அவுள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொடை மிளகா ஒரு கொடை மிளகா இல்லை, அரை கொடை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பைண்டிங்க்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு, ராகி மாவு, மைதா மாவு, எந்த மாவு வேணால் நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பில் நம்ம போட்டுக்கலாம். இந்த அவுள் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் போல் நம்ம ஊற விட்டுறலாம். நான் எடுத்துருக்கிற அவுள் பார்த்தீங்கன்னா கெட்டி அவுள் இல்லை, லேசான அவுள் தான் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற அவுள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஊறினாவே போதும். நீங்கள் ஒரு கெட்டி அவுளில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விடுங்க. இப்போ இது ஊறட்டும். பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அவுள் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அவுள் அடை நம்ம செஞ்சிடலாம். அவுளில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம், பச்சை மிளகா, மல்லித்தலை எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எடுத்து வச்சிருக்கிற கோதுமாவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பைண்டிங்க்கு தான் நான் சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். தண்ணி நம்ம பிசைய தண்ணி லைட்டாக தளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அடை கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. காரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மிளகாத்தூள் நான் எதுவுமே போடல, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறனாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போது நம்ம அவுள் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவுள் அடை உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் உருண்டை பெருசாக எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியமாக எடுக்கிறேன். பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு உருண்டை இப்படி நல்லா உருட்டிக்கிறேன். உருண்டை உருட்டிட்டோம். நம்ம இதை நம்ம தோசைக்கல்ல வச்சு நம்ம அடை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். உருட்டி வச்சிருக்கிற அடையை பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்ல வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிராக்ஸ் வரும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அவுள் அடை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருட்டும், நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அவுள் அடை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான அவுள் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்னியுமே தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் கூட வெறும் வாயிலே நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு சட்னி வேணால் நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிக்கலாம், தக்காளி சட்னி, இது மாதிரி எது வேணால் நீங்கள் சட்னி வச்சுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே போல் அவுள் அடை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.